கைஸ், இப்போ நம்ம ஒரு படம் பார்க்க போகிறோம். ஒரு டாக் படம். அந்த படம் பேர் வந்து பிப்பு. அப்போ ஒரு பெரிய டாகோட கம்பெனி காமிக்கிறாங்க. அப்போ ஒரு ஒயிட் கலர் டாக் வந்து நடந்து போயிட்டுருக்கு. அப்போ நிறைய டாக் வந்து அந்த டாக் இடித்து விட்டுட்டு முன்னாடி போகுது. அந்த டாகும் அப்படியே வந்துட்டுருக்கு சிரிச்சிட்டு. அப்போ அந்த கம்பெனியை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகுது அந்த டாகு. இப்போ டாக் இந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நம்மளும் ஆகணும் அது ஆசைப்படுது. அந்த ஃபோட்டோவில் நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது. அதுமாதிரி டாக் தான் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே ஹைட் செக் பண்ண சொல்கிறாங்க அவங்க. அதுவும் ஹைட் செக் பண்ணுது. கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஹைட்டு பற்றுதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே விட்டுட்டாங்க. அப்புறம் அவங்க உள்ளே போக சொல்லும் போது டாகும் சந்தோஷத்தில் அப்படியே உள்ளே போயிடுது. அப்போ படத்தோட டைட்டிலில் போடுறாங்க. அப்புறம் அவங்க டாகுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ அந்த மேடம் வந்து டாகை வந்து கூட்டுற சொல்கிறாங்க. அப்போ டாக் எதுலேயே போய் மோதி அவங்கள கீழே உழுவ வச்சிடுது. அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து ஆஃப் பண்ணி போட சொல்கிறாங்க. அதில் ஆஃப் பண்ணி போடும்போது ஆனால் ஆஃபே ஆக மாட்டேங்குது. அது வெட்ட மாட்டேங்குதுன்னா அப்புறம் அது மேடம் திருப்பி உள்ளே வச்சுட்டே இருக்குது. அப்புறம் திருப்பியும் அது கை தூக்கி காமிச்சிட்டே இருக்கும்போது திருப்பி அந்த ஸ்நாக்ஸை கீழே கொட்டிட்டே திருப்பி அந்த மேடமும் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த டாகும் சோகமாயிட்டு நம்மளால இனிமேல் தான் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குது. அப்போ அதை ஏசுன்னு ஒன்று போட்டு அது பார்த்து சந்தோஷப்படுது. அப்புறம் ஹைட் ஆகிட்டு அப்புறம் நல்ல புள்ளையாக கரெக்டாக அந்த மேடமை கீழே விழுவாமல் கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுது. அப்புறம் வந்து அது டாகுக்கு காம்படிஷன் வைக்கிறாங்க. அப்போ அவங்களோட டாகோட பிரின்சிபல் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் கலர் டாகை கூப்பிட்றாங்க, நம்ம ஹீரோ டாகை. அந்த ஹீரோ டாகும் ஃபஸ்ட்டு அந்த மிஸ்ஸை கூட்டிகிட்டு போகுது. கரெக்டாக போயிட்டே இருக்கும்போது அந்த மிஸ்ஸு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு தடி மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அந்த சாரும் என்னடா டாக் இது இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு வெளில துரத்தி விட்றாங்க அந்த டாகை. அப்போ அந்த டாகும் ஃபீலிங்காக போயிட்டே இருந்துச்சு நடந்து. அப்புறம் அந்த டாகோட அந்த கம்பெனியை பார்த்துட்டு நம்மளால் ஏதாவது ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போவோம். அங்கே ஒரு பாட்டி வந்து கண்ணு தெரியாமல் போயிட்டுருக்காங்க ரோட்டில். அப்போ அந்த டாக் ஜன்னல் வழியாக அங்கே பார்க்குதுன்னா நடக்குதுன்னு. அப்போ அவங்க அந்த 4 டாகும் இன்னர் ஆகிட்டு இப்போ அந்த ஃபீலிங்ஸாக இருக்குது. அது அழுவுது. அப்புறம் அந்த டாக் பார்த்தா அங்கே லாரி கொட்ட வராங்க போல இருக்குது. அந்த டாகு பயந்து அப்படியே ஓடிட்டு அப்படியே காப்பாற்றலான்னு அப்படியே அந்த மேடமை கூப்பிட்டுட்டு அப்படியே போகுது. அப்படியே அந்த ஒத்தடி பாடையில் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு அப்புறம் அந்த பாட்டி வந்து தேங்க்ஸ் டாக் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இந்த டாகை நம்ம கூப்பிட்டுக்கலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு அந்த டாக்கிட்ட இருந்து அந்த இதை கழட்டிட்டு இவங்கள்ட்ட அந்த ஒயிட் டாக்கிட்ட போட்டு விடுது. அந்த ஒயிட் டாகும் சந்தோஷத்தில் ஜாலியாக இருக்குது. அப்போ அந்த மிஸ்ஸும் ஓகேன்னு சொல்லிட்டு விடுறாங்க. இதுக்கப்புறம்